வணக்கம். நம்முடைய ஒன்றிய தலைவர் எதை செஞ்சாலும் ரொம்ப சரி, அவர் தவறே செய்ய மாட்டார், அவர் செய்யறது எல்லாமே ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சங்கிகள்லாம் கமெண்ட் போடுவீங்கல்ல. வாங்க 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 வாங்க, உங்களுக்காக ஒரு தகவல் இருக்கு. அதை சொல்றது யாருன்னா அந்த சனாதனர்கள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சாமியாரே சொல்றாரு. அதை தவிர பிஜேபி எம்பி அவரே இன்னொரு தகவலையும் சொல்றாரு. ரெண்டு விஷயம் இருக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு, கேளுங்க என்னன்னு. நீங்க எல்லாரும் நிச்சயமா சங்கிகள்ல, அதனால ராமாயணம் படிச்சிருப்பீங்கல்ல. அதுல உத்தரகாண்டம்னு அந்த ஒரு காண்டம் படிச்சிருக்கீங்களா? கொஞ்சமாவது படிச்சிருக்கீங்களா? இல்ல அரசல் புரசலா ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலைன்னா உடனே போய் ராமாயணத்தை எடுத்து புரட்டி பாருங்க. உத்தரகாண்டம் அப்படிங்கறது என்ன பகுதி அப்படின்னு. அதுல வேற ஒண்ணும் இல்ல, ராமர் சீதைய இரண்டாவது முறையாக சந்தேகப்பட்டு காட்டுக்கு அனுப்பிடுறாருல. கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய சீதை மீது சந்தேகப்பட்டு திரும்பவும் காட்டுக்கு அனுப்பிடுறாருங்க. நம்ம உத்தம புருஷர் ராமர் காட்டுக்கு அனுப்பிடுறார் சீதைய. அப்புறம் இந்த நாட்டோட நலனுக்காக அஸ்வமேத யாகம் நான் பண்ண போறேன், நாட்டோட நலனுக்காக, நாட்டு மக்கள் செழிப்பா இருக்கணுங்கிறதுக்காக அஸ்வமேத யாகம் பண்ண போறேன், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு முனிவர்கள்ட்ட அல்லது இந்த நம்ம சனாதனர்கள் இருக்காங்கல்ல, இவங்கள்ட்ட எல்லாம் அறிவுரை கேட்கிறார். அவங்க எல்லாரும் ஒரு குழுவா போட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்றாங்க. அப்புறம் என்னைக்கு செய்யணும், எப்ப செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும், எவ்வளவு நாள் செய்யணும் அப்படின்னு வருஷக்கணக்கா அந்த யாகம் நடக்குது. ஆனா அவங்க எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனைவி சீதை உயிரோடு இருக்கும்போது நீ இப்படி தனி ஆளாக யாகம் செய்தால் அதனுடைய பலன் எதுவுமே கிடைக்காது. அதனால நீ என்ன பண்ணணும் ராமா, உன் பக்கத்துல சீதையோட உருவத்தை தங்கத்துல செஞ்சு வச்சுக்கணும், அப்பதான் இந்த அஸ்வமேத யாகம் பலன் கொடுக்கும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. அது மாதிரி ராமன், உத்தம புருஷன் ராமன் தன்னுடைய பக்கத்துல சீதையோட உருவத்தை தங்கத்துல செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த யாகத்தை செஞ்சாருன்னு ஒரு கதை இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் கூட அஸ்வமேத யாகம் செய்து நாடு செழிப்பா இருந்ததுன்னா ஒன்னும் இல்லை. ஒரு சிக்கல் ஏற்பட்டு, ஒரு சூழல் ஏற்பட்டு ராமர் போய் சரையு நதியில விழுந்து தற்கொலை செய்து கொண்டாருங்கிறதா உண்மையான கதை. ஓகே, இப்ப எதுக்குங்க இதுன்னு கேக்குறீங்க, எதுக்கு இவ்வளோ பெரிய ராமாயணம் கேக்குறீங்க? ஒன்னும் இல்ல, ஒரு வட இந்திய சாமியார் எதிர்ப்பு குரல் எழுப்பி இருக்கார். எதுக்கு தெரியுமா? ஒன்றிய தலைவர் நம்முடைய மதிப்புக்குரிய பிரதமர் அவர்கள் இந்த ராமர் கோயில் திறப்பு விழால ராமர் சிலையை எடுத்துக்கிட்டு அவர் தான் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ண போறாரு, அவர் தான் பூஜையில கலந்துக்க போறாரு, அதனால வேற எந்த தலைவர்களும் வரக்கூடாதுன்னு ஒரு உத்தரவே போட்டிருக்காங்க. அப்படிங்கிற நிலையில நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் என்ன செய்திருக்காருன்னு சொல்றாரு அந்த வட இந்திய சாமியார். राम मंदिर का उद्घाटन करने जा रहे हैं, तमाम नहीं देंगे उनको, अकेले मंदिर का उद्घाटन करने नहीं देंगे। उनकी पत्नी जीवित है और उसके बावजूद भी वो अकेले कैसे बैठ सकते हैं? अश्वमेव यज्ञ के समय भी सीता जी की मूर्ति बनवाई गई थी, लेकिन यहाँ पे कोई सतयुग नहीं है, त्रेता युग नहीं है, ये इस देश का इंडिया है। आपकी पत्नी यहाँ पे घर में होते हुए आप अकेले की पूजा कैसे कर सकते हो? किसी मंदिर की स्थापना कैसे कर सकते हो? तो कौन करेगा? देश के राष्ट्रपति से करवाओ, जगत गुरु शंकराचार्य से करवाओ। अब अगर मोदी जी को करना है तो बिना उनके पत्नी के बिना नहीं हो सकती, नहीं तो ये पूजा संपन्न नहीं मानी जाएगी, ये सगुन पूजा होगी और इसका खामियाजा देश हिंदू को भुगतना पड़ेगा। तो राम मंदिर का उद्घाटन कौन करेगा, कब होगा? मोदी करेंगे ना? मोदी जी को नहीं करने देंगे। अगर वो इस तरह की हरकत करेंगे तो मोदी जी को करने नहीं देंगे। और हम चाहते हैं इस देश में इस राम मंदिर को कारण इस देश के राष्ट्रपति महामहिम द्रौपदी मुर्मू द्वारा करवाया जाए। तो मोदी जी तो जा रहे हैं ना 22 तारीख को। सबरी के जूठे बेर राम लिखाए थे और वो उसी समुदाय से आती हैं, तो ये मौका उनको मिलना चाहिए। तो मोदी जी जा रहे हैं ना 22 तारीख को। मोदी जी 22 को जाए या 23 को जाए, बिना उनके पत्नी को साथ बैठाए या साथ पूजा में नहीं गए तो हम शपथ लेने नहीं देंगे। शपथ पे रोक लगेगी, वही चांद दूंगा, वही मामला होगा, लेकिन इस तरह खंडित पूजा सनातन में नहीं होने दूंगा। पत्नी से रहते हुए अगर पति अकेले पूजा करता है, தன்னுடைய மனைவி உயிரோடு இருக்கும்போது அந்த மனைவியை கைவிட்டு விட்டு இருக்கின்ற ஒன்றிய தலைவர் பிரதமர் மோடி இந்த பூஜைக்கு வந்தால் நாங்கள் அதை தடுப்போம், கோ பேக் மோடின்னு சொல்லுவோம் அப்படின்னு எதிர்ப்பு குரல் எழுப்பியிருக்காருங்க. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், 2 முறை
தேர்தலுக்கு முன்னாடி அந்த பத்திரம் கொடுப்பாங்கல்ல தன்னுடைய விவரங்கள்லாம், அதுல ஒரு முறை திருமணம் ஆச்சா ஆகலையாங்கிறதையே குழப்பமாக்கி விட்டார் நம்முடைய பிரதமர். ஒரு முறை மனைவியோட பேரை எழுதிட்டு ஆனா எழுதாத மாதிரி ஒரு டிராமா பண்ணாங்க. இப்படியாக தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றலாம், ஆனால் உலகத்தை ஏமாற்ற முடியாது சகோதரர்களே, சங்கிகளே, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த கிளைமேக்ஸ் நெருங்கியாச்சு. நம்முடைய வட இந்திய சாமியார் எதிர்ப்பு குரல் எழுப்பியிருக்கார். அதை நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோவை பார்க்கலன்னா தேடி போய் பாருங்க. தெளிவா புட்டு புட்டு வைக்கிறார். மோடி அவர்கள் தன்னுடைய மனைவியை துரத்தி விட்டவர். தெளிவா சொல்றார் அவர், மனைவியை துரத்தி விட்டவர். மனைவி உயிரோடு இருக்கும்போது இவர் தனி ஆளாக வந்து ராமர் பூஜையில் கலந்து கொள்வதை நாங்கள் ஏற்க மாட்டோம். அப்படி வந்தால் நாங்கள் கோ பேக் மோடி என்று கருப்பு கொடி காட்டுவோம்னு ஒரு வட இந்திய சாமியார் சொல்றார். அவருக்கு இருக்கிற துணிச்சல் கூட சங்கிகளை உங்களுக்கு இல்ல. தப்பு செஞ்சா தட்டி கேட்கணும். அந்த திராணி இல்லாம வெறுமே கமெண்ட் போடுறத மட்டுமே வேலையா வச்சுக்கிட்டு வாழ்க்கைன்னு வேற நீங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த சாமியார் என்னதான் அவர் ஒரு சனாதனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் சொல்லுகின்ற கருத்தில் இருக்கின்ற நியாயத்தை நாம் பாராட்டுகிறோம். அதே மாதிரி பிஜேபி எம்பி இன்னொருத்தர், அவர் யாருன்னா அவரையும் உங்களுக்கு நல்லா தெரியும், சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் இதே கருத்தை சொல்லி அவரும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கார் ட்வீட்ல. என்னன்னா, நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் திருமணம் ஆகவில்லை என்று ஒரு முறை சொன்னார். அப்புறம் மனைவியின் பெயர் யசோதா பென் என்று ஒரு முறை சொன்னார். ஆனால் மனைவி உயிரோடு இருக்கும்போது ஒன்றிய தலைவர் தனி ஆளாக திருமணம் ஆகாத ஒரு நிலையை வைத்துக்கொண்டு, அதை தான் முக்கியமான கவனிக்கணும், அவருக்கு திருமணமே ஆகவில்லையோ என்பதான ஒரு இமேஜை உருவாக்கிட்டு ராமர் கோயில் திறப்பு விழால அவர் பூஜையில் கலந்து கொள்வது எப்படி நியாயமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, நாம திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் சரியா? இப்ப சொல்லுங்க, சரிதானே? 100% சரி. நீங்கள் கொண்டாடுகின்ற மோடி அவர்கள் உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது யுக புருஷ் என்று, கலியுக ராமன் என்று. உண்மையிலேயே அப்படிதான் தோணுது. ஏன்னா மனைவி மீது சந்தேகப்பட்டு தீக்குளிக்க சொன்னது வால்மீகி ராமாயண ராமன். சரி, ஒரு முறை சீதை தீக்குளிச்சு தன்னை நிரூபிச்சாச்சு, அயோத்திக்கு போயாச்சு, பட்டாபிஷேகம் செஞ்சாச்சு, அப்புறம் நிம்மதியா வாழணும்ல. அவள் கர்ப்பிணியாக வேற இருக்கிறாள். ஆனால் திரும்பவும் அவள் மீது சந்தேகப்பட்டு, அம்மா தாயே நீ போயிட்டு வா அப்படின்னு கானகத்துக்கு அனுப்பிய ராமன், கர்ப்பிணியான சீதையை கானகத்துக்கு அனுப்பிய ராமன் இப்போது கலியுக ராமனாக திரும்பி வந்திருக்கிறார்னு நீங்க எல்லாம் கொண்டாடுறீங்க. ஆனா சரியா இருக்கு அந்த சீன் பார்த்தா. தன்னுடைய மனைவியை திருமணமான உடனேயே கைவிட்ட ஒருவரைத்தான் இப்போது உலகம் எழுந்து நின்று கேள்வி கேட்கிறது. உங்களுடைய பதில் என்ன? அதுதான் மிக முக்கியம். உங்களுடைய பதில் என்ன? நேர்மையான பதில். மனசாட்சி இருந்தால் உங்களுடைய நேர்மையான பதிலை சொல்லுங்கள். இப்படி செய்வது சரியா? இது தவறில்லையா? அங்கே யசோதா பென் என்கின்ற அந்த பெண்மணி தனிமையில், வாழ்நாள் முழுக்க தனிமையில் வாழ்ந்திருக்கிறார். ஆசிரியையாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அந்த பெண்மணிக்கு எத்தனை பெரிய அவமானத்தை வாழ்நாள் முழுக்க அவர் சுமந்திருக்கிறார், எத்தனை பெரிய சிலுவையை அவர் சுமந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் பெண்களுக்கு எதிரான அநீதி என்று பெண்கள் அத்தனை பேரும் உரத்து குரல் எழுப்புகிறோம். பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோ, எங்கள் நாட்டில் பெண்களை நாங்கள் கொண்டாடுகிறோம், தெய்வமாக மதிக்கிறோம், அப்படி இப்படின்னு பேசுறீங்களே. ஒரு மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக், அவள் மல்யுத்தத்தில் ஒலிம்பிக்கில் பதக்கம் பெறுகிறாள். ஆனால் இங்கே பிஜேபி தலைவர்களை எதிர்த்து போரிட முடியாமல் நியாயம் கிடைக்கும் என்று போராடி எப்படிப்பட்ட போராட்டத்தை முன்னெடுத்தார். ஆனாலும் பிஜேபி அரசு அவருடைய கூக்குரலுக்கு காது கொடுக்காமல் திரும்ப திரும்ப பிரிஜ்பூஷன், அவருடைய சகா சஞ்சய் சிங் இவர்களை வைத்தே ஒரு அரசியலை செய்தது, ஒரு விளையாட்டை செய்தது. என்ன செஞ்சதுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி எத்தனை பெண்கள் அவர் சொல்லுவார், நம்முடைய ஒன்றிய தலைவர், முத்தலாக் நாங்கள் கொண்டு வந்தோம், அதன் மூலம் இஸ்லாமிய பெண்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம், அவர்களுக்கான அநீதியை இல்லாமல் ஆக்கி இருக்கிறோம் என்று. இப்ப சொல்லுங்க, யசோதா பெண்ணுக்கு யார் நீதி கொடுப்பார்? இஸ்லாமிய சகோதரிகளுக்கு முத்தலாக் அதை நீக்கினீர்கள், சரி,
ஆனால் யசோதா பென் என்கின்ற அந்த ஒற்றை மனுஷி தனியாக நிற்கிறாள் வாழ்நாள் முழுக்க. இது மோடி அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை என்று நாம் ஒதுக்கிவிட முடியாது, நிச்சயமாக ஒதுக்கிவிட முடியாது. ஏனென்றால் வல்லரசு நாடுகளில் கூட தாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற அதிபர் தன்னுடைய மனைவியோடு தன்னுடைய இல்லறத்தில் தன்னுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கிறார் என்பதை தெளிவாக சொல்லியாக வேண்டும், அது ஒரு கடமை. ஆனா நம்ம ஊர்ல தான் கண்ணை துணியால கட்டின மாதிரி எல்லாரும் தலையாட்டிட்டு இருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, இஸ்லாமிய சகோதரிகளுக்கு முத்தலாக் கொடுத்திருக்கிறார், முத்தலாக்கிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார்னு சொல்றீங்கல்ல, அவருடைய மனைவிக்கு அவர் என்ன விடுதலையை கொடுத்தார்? அந்த பெண்மணி இன்னமும் மோடி அவர்களின் மனைவி என்கின்ற அந்த சிலுவையை சுமந்து கொண்டு தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறுத்துவிட முடியுமா? இப்போது இந்த விஷயம் ஊர் முழுக்க பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, உலகம் முழுக்க விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயமாக மனசாட்சி உள்ளவர்கள் என்றால் மோடி அவர்கள் அந்த ராமர் கோயில் பூஜைக்கு கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். தவிர்க்காவிட்டால் நிச்சயமாக அந்த சாமியார் சொல்றார்ல, கோ பேக் மோடி என்று நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம் என்று, அது நடக்கும் என்று நம்பலாம். ஏனென்றால் நம்முடைய MP சுப்பிரமணிய சுவாமி அவர்களும் இதைத்தான் வலியுறுத்துகிறார். எனவே பெண்ணுக்கு அநீதியை செய்துவிட்டு இங்கே ராமர் சிலையை நான் தூக்கி கொண்டு வருவேன், அதை பார்த்து உலகம் என்னை கொண்டாடும், 3வது முறையாக நான் பிரதமர் ஆவேன். என்ன பேச்சுப்பா இதெல்லாம்? நீங்கள் எது செய்தாலும் உலகம் தலையாட்டி கொண்டிருக்கும் என்றால் உலகத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாரும் அவ்வளவு வடிகட்டின முட்டாள்களா? அல்லது அவர்களிடம் நீதி இல்லையா? அவர்களிடம் நியாயம் இல்லையா? அவர்களிடம் தர்மம் இல்லையா? அவர்களிடம் அறம் இல்லையா? உங்களிடம் இல்லாத எல்லாமே அவர்களிடம் இருக்கிறது. எனவே மனசாட்சி உள்ளவர்கள் என்றால் இந்த பிரச்சனைக்கு பதிலை சொல்லுங்கள். சங்கிகளே, கமெண்ட் போடுவீங்கல்ல, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் நிச்சயமாக நீங்களும் கேள்வி கேட்பீர்கள். நம்முடைய ஒன்றிய தலைவரை கேளுங்கள், பார்க்கலாம். இல்லை என்றால் வட இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை சாமியார்களும் ஒன்று கூட இருக்கிறார்கள். எதற்கு? ராமரையும் தன்னுடைய தேர்தல் கூட்டாளியாக சேர்த்திருக்கின்ற நம்முடைய ஒன்றிய தலைவரின் நடவடிக்கையை எதிர்த்து. நம்முடைய ஒன்றிய தலைவரின் தேர்தல் கூட்டாளிகளாக ஜாதி கட்சிகள் இருக்கின்றன, அப்புறம் ED இருக்கிறது, அப்புறம் CBI இருக்கிறது, அப்புறம் அமலாக்கத்துறை, இந்த CBI விசாரணை வளையங்கள் எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி மோடி மீடியா என்று சொல்லப்படுகின்ற ஊடகங்களையும் தன்னுடைய தேர்தல் கூட்டாளியாக வைத்திருக்கிறார். இப்போது மிக சமீபத்திய ஒரு கூட்டு எது என்றால், கூட்டாளியாக சேர்ந்திருப்பவர் யார் என்றால் ராமரையும் தன்னுடைய தேர்தல் கூட்டாளியாக வைத்துக்கொண்டு ராமர் கோயிலுக்கு தன் கையில் அந்த சிலையை தூக்கி கொண்டு பிரதிஷ்டை செய்வதற்காக நடந்து போகின்ற அந்த ரெட் கார்பெட்ல நடந்து போகிற காட்சியெல்லாம் கனவு கண்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு மிகப்பெரிய கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. என்ன பதில் கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் மோடி மஸ்தான் வேலை மாதிரி கண்ணை மூடி மறைச்சு என்னெல்லாமோ பண்றது நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு இயல்பு தானே. அதனால இந்த பிரச்சனைக்கும் ஒரு தங்கத்துல ஒரு சிலை செய்து பக்கத்துல வச்சிருப்பார், ஆனால் வெளியில யாருக்கும் தெரியாது. அப்படியாக ஒரு மோடி மஸ்தான் வேலையும் நடக்கக்கூடும். எதுவாக இருந்தால் என்ன, அறம் வெல்லும் தோழர்களே. நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெல்லும். நன்றி, வணக்கம்.